ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில தலைவர் சத்தியம் சரவணன் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். விவசாயிகளின் மேலதாள வரவேற்புக்கு பின் மனு தாக்கல் செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சத்தியம் சரவணன் அவர்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்குதல், ஆடு வளர்ப்போர் நலவாரியம் அமைத்தல், கள் இறக்க அனுமதி, சாயல்குடி பகுதியில் பழஞ்சாறு தொழிற்சாலை நிறுவுதல் மற்றும் குண்டு மிளகாய் சேமிப்பு கிடங்கு அமைத்தல் போன்ற வாக்குறுதிகளை முன்வைத்தார். சமீபத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயி சித்திரவேல் விவகாரத்தில் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் அவர் பரமக்குடிக்கு மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் தொகுதிக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அதிகாரிகள் இவ்வாறு செயல்பட்டதாகவும், தான் போராடி பெற்றுத் தந்த நிவாரணத் தொகையை அமைச்சர் வழங்கியதாக கூறுவது தவறு என்றும் சாடியுள்ளார். தான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை என்றும், தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவே களம் இறங்கியுள்ளதாகவும் சுயேட்சை வேட்பாளர் சத்தியம் சரவணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி ஒரு தொகுதியினுடைய தலைநகர். இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில பாத்தீங்கன்னா எந்த வசதியுமே இல்லை அப்படின்னு சொல்லி பரம்பக்குடிக்கு இரவாட அனுப்பிட்டாங்க. ஏன்னா இந்த தொகுதிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல் சூழ்ச்சியால் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. முழுக்க எங்களுடைய போராட்டத்தை கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் யார்கிட்ட அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா என் கையில கொடுத்தாங்க. அப்ப அது எப்படி அமைச்சர் கொடுத்தா இருக்க முடியும்? அப்பெல்லாம் கிடையாது. நான் யாரையும் குறை பேசுவதற்காக நான் இந்த வேட்பாளராக வரல. நான் யாரையும் மட்டம் தட்டுறதுக்கு நான் வரல. நான் இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.